அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அம்பாளின் அருளால் 70 ஆண்டுகள் உணவின்றி நீரின்றி வாழ்ந்த பிரகலாத் ஞானியின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ராஜஸ்தானில் பிறந்த அவர் சிறு வயதிலேயே வீட்டை விட்டு ஓடிக்காடுகளில் வசித்தவர் பிரகலாத். அவருடைய 8ஆம் வயதில் ஒரு தெய்வீக சக்தியுடைய பெண் அவர்தான் அம்பாள் என்று கூறுகிறார். நேரில் வந்து அவர் நாக்கை தொட்டு போனதாகவும் அதற்கு பின் அவருக்கு உணவோ நீரோ தேவைப்படவில்லை என்றும் கூறுகிறார். அதற்கு பிறகு அவர் ஒரு பெண்ணைப் போலவே சிவப்பு சேலை உடுத்தி கொண்டு பெரிய மூக்குத்தி குத்தி கொண்டு வளையல் அணிந்து கொண்டு வாழ ஆரம்பித்திருக்கிறார். 1970ஆம் ஆண்டு அவர் அந்த ஆண்டு முதல் குஜராத் காட்டு பகுதியில் உள்ள அம்பாள் கோயில் ஒன்று அருகே பிரகலாத் ஞானி வசித்து வருகிறார். அவரை அந்த பகுதியினர் மாதாஜி என்று அழைக்கிறார்கள். அவர் தொண்டை பகுதியில் ஒரு துளை இருக்கிறது, அது அம்பாள் ஏற்படுத்தியது என்றும் அதன் மூலம் உடல் தனக்கு வேண்டிய சக்தி உள்ளே ஈர்த்து கொள்கிறது என்றும் பிரகலாத் ஞானி கூறுகிறார். முக்கியமாக சூரிய ஒளியில் உள்ள சக்தியை ஈர்த்து கொள்வதனால்தான் தன்னால் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடிகிறது என்று சொல்கிறார். உணவின்றி மனிதன் ஒரு சில வாரங்கள் உயிர் வாழ முடியும், நீரின்றி ஒரு சில நாட்கள் வாழ முடியும் என்று விஞ்ஞானம் கூறுகிறது. அப்படி இருக்கையில் வருடக்கணக்கில் ஒருவரால் உணவு நீர் இல்லாமல் இருக்க முடியாது என்பதை கேள்விப்பட்ட போது அது உண்மைதானா, இல்லை இதில் பித்தலாட்டம் ஏதாவது இருக்கிறதா என்பதை அறிய சில மருத்துவர்கள் முன்வந்தார்கள். அவர்கள் பிரகலாத் ஞானியை விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினார்கள். டிஃபென்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் பயாலஜி அண்ட் அலிட் சயின்ஸ் டிஃபென்ஸ் என்கின்ற மருத்துவ அமைப்பு அகமதாபாத்தில் உள்ளது. ஸ்டிரிங் ஆஸ்பத்திரியில் 2003ஆம் ஆண்டு இந்த கதிரிஷா என்ற மருத்துவர் தலைமையில் அவரை பரிசோதிக்க உட்படுத்தினார்கள். அதனால் டிஃபென்ஸ் அமைப்பு 2010ஆம் ஆண்டு அதே மருத்துவர் கதிர்ஷா தலைமையில் 35 ஆராய்ச்சிகள் கொண்ட ஒரு பெரிய குழு மூலம் மருத்துவ பரிசோதனை செய்ய முடிவெடுத்தார். அந்த ஆண்டு முதல் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 6ஆம் தேதி வரை இந்த பரிசோதனை முறை முழுமையாக விஞ்ஞானபூர்வமாக இருந்தது. அவர் தங்கியிருந்த அறையில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டன. அவரை தினமும் இரத்த பரிசோதனை, ஸ்கேன் முதலான எல்லா பரிசோதனையும் செய்தார்கள். அதன் முன் தன் உடலுக்கு தேவை என சூரிய ஒளியில் அவரை இருக்க வைக்க சமயத்தில் கூட கேமரா அவரை விட்டு வைக்கவில்லை. எல்லா வீடியோவிலும் பதிவானது. சிறுநீர் மலம் கழிக்க தேவை இருக்காத காரணத்தினால் பரிசோதனை நாட்காட்டி அவருடைய அறையை ஒட்டி இருந்த கழிவறையும் பூட்டி வைத்தார்கள். அத்தனையும் அனில் குப்தா என்ற வேறொரு அமைப்பை சேர்ந்த ஒரு மருத்துவ பேராசிரியர் கண்காணிப்பில் நடைபெற்றது. இந்த கண்காணிப்பின் மூலம் எல்லாவற்றிலும் வெற்றியடைந்தார் நம் பிரகலாத்தர். உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது எப்படி என்று அறிந்தால் பல நாள் உணவு உட்கொள்ளாமல் முடியாத நிலையில் இருக்கும் விஞ்ஞான வெளி வீரர்கள், இயற்கை சீற்றங்கள், சில இடங்களில் சிக்கிக்கொள்ளும் மனிதர்கள், இராணுவ வீரர்கள் போன்றவருக்கு அதை பயன்படுத்தலாம் என்ற காரணம்தான் இந்த பரிசோதனைக்கு. ஆனால் அந்த சக்தி ஏற்படுத்தி கொள்ளும் விதத்தை அவர்களால் பிரகலாத் ஞானி மூலம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அந்த ஆராய்ச்சி முடிவுக்கு பின் தான் ITN தொலைக்காட்சியில் ஆஸ்திரேலிய ஆவணமும் அவரை பற்றி விரிவாக சொல்லி பிரபலப்படுத்தியது. யோக கலையில் உண்மையான தேர்ச்சி அடைந்த இந்திய யோகிகள் காற்று மற்றும் சூரிய ஒளி ஆகிய இரண்டினால் மட்டுமே வாழ முடிந்தவர்கள் என கூறுவார்கள். அவருடைய யோக சக்திகள் சாத்தியக்கூறுகள் பதஞ்சலியின் யோக சூத்திரங்களை படித்தலாம் மற்றும் மிகவும் நன்றாக அறியக்கூடும். அந்த விஞ்ஞான ஆராய்ச்சிகளின் படியில் அடங்கக்கூடியவை அல்ல. இங்கு குறிப்பிட்டுள்ள பிரகலாத் ஞானி இந்திய யோக சத்தம் இல்லாமல் வேறொரு அபூர்வ சக்தி படைத்தவராக, மேலாக ஆன்மீக ஞானம் பெற்றிருந்தவராகவும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் எல்லாமே ஒரு ஜான் வயிற்றுக்குத்தானே என்று அடிக்கடி சொல்லும் நமக்கு அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கே தேவைகளில் இருந்து விடுபட ஒருவரை பார்க்கையில் பிரமிப்பும் இயல்பாகவே இருக்கிறது. எல்லாமே இந்த அம்பாளின் சிறப்புத்தான். அம்பாளின் அருளால் இவருக்கு உணவும் தேவைப்படவில்லை, நீரும் தேவைப்படவில்லை. இயற்கையாகவே அவர் தொண்டைக்குழியில் இருக்கும். அதன் மூலம் இயற்கை சக்தியின் மூலம் அந்த தொண்டைக்குழியானது சூரிய ஒளிக்கதிர்களை உறிஞ்சி அவருக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இது எல்லாம் அம்பாளின் சக்தி அல்லவா? வேறெந்த சக்தியால் இவ்வளவு பெரிய சக்தி படைத்த மனிதராக
உருவாக்க முடியும்? எப்படி இது இறைவன் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இது வியப்புத்தன்மையாகவே இருக்கும். இன்றளவும் இதனை நீங்கள் இன்டர்நெட் மூலம் ஆராய்ச்சி செய்து இவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த அதிசயம் கண்டு டிஃபென்ஸ் அமைப்பு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அமைத்து பல்வேறு பரிசோதித்து இவர் உண்மையான மனிதர்தான் என டிஸ்கவரி சேனலிலேயே ஒளிபரப்பு படுத்தியது இவரை பற்றிய. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.